வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் கோவில் நிலம் மோசடி வழக்கில் போலி ஆவணம் தயாரித்த வழக்கில் பத்திர எழுத்தர் மனைவி கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் வீடு வாடகை எடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை மாணவர்களுக்கு விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கோரிமேடு பகுதியில் பைக்கில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவை கவர்னர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா இன்று தொடங்கி 3 நாட்கள் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுகிறது. துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விழாவில் கம்பன் விழா மலரை வெளியிட்டு சிறந்த தமிழ் புலவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்கினர். மேலும் கம்பன் கழகம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பேச்சு, கவிதை, கட்டுரை போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதோடு கம்பன் கழக புதிய வாழ்நாள் உறுப்பினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முன்னதாக துணைநிலை ஆளுநர் அருணகிரியார் உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினர். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி, ராமலிங்கம், உச்சநீதிமன்ற நீதிபதியும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருமான ராமசுப்பிரமணியன், கம்பன் கழக செயலர் சிவக்கொழுந்து ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் புதுவையில் செயல்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா, காவல்துறை சிறப்பு செயலர் கேசவன் உட்பட அரசு துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய கவர்னர் கைலாஸ்நாதன், நாட்டில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான நீதி பரிபாலன முறையை மேம்படுத்தும் வகையிலும் மக்களுக்கான பாதுகாப்பு, விரைவான நீதியை உறுதிப்படுத்தவும் புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆகவே சட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். அதன்படி மக்களுக்கான பாதுகாப்பு, தனி மனித உரிமை ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த புரிதலை, விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு சட்ட வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை அதிகாரிகளின் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு வரும் 12ஆம் தேதி இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வியாழக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், வருகின்ற 12ஆம் தேதி புத்த பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசு விடுமுறை தினமான அன்று ஜிப்மரின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. அன்றைய தினம் நோயாளிகள் ஜிப்மருக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் கோவில் நில மோசடி வழக்கில் போலி ஆவணம் தயாரித்த பத்திர எழுத்தர் மனைவி கைது செய்யப்பட்டார். காரைக்கால் கோவில்பட்டு பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 8 ஏக்கர் நிலம் போலி ஆவணம் மூலம் மோசடி நடந்தது. இதுகுறித்து காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிந்து இடைத்தரகர்கள் சிவராமன், திருமலை, போலி லே அவுட் தயார் செய்த மாஜி நகராட்சி நில அவையாளர் ரேணுகாதேவி, அவரது கணவர் குரு, ஆவணம் தயார் செய்த பத்திர எழுத்தர் கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நில மோசடியில் மாஜி சப் கலெக்டர் ஜான்சன் தலைமையில் கூட்டு சதி நடந்தது தெரியவந்தது. கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்.
இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நில மோசடி வழக்கில் போலி ஆவணம் தயார் செய்ததாக காரைக்கால் பாரதியார் சாலையை சேர்ந்த பத்திர எழுத்தர் கார்த்திக்கின் மனைவி சுகந்தி வயது 38 என்பவர் மீது நகர போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் ஆர்ஃப் மூலம் பணத்தை இழந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த பலருக்கும் ஆன்லைன் லிங்க் மூலமாக ஷாப்பிஃபை, E2, G2, நியூயார்க் போன்ற பல்வேறு ஆப்களை மர்ம நபர்கள் அனுப்பியுள்ளனர். இந்த ஆப் மூலம் 3500 ரூபாய் செலுத்தினால் 30 நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு தலா 112 ரூபாய் தருகிறோம் என்றும் 28,000 ரூபாய் செலுத்தினால் 30வது நாளில் தங்கமாக வாங்கிக் கொள்ளலாம் அல்லது 1,08,000 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆப்களில் பணம் செலுத்திய ஒரு சிலருக்கு தொடர்ந்து 60 நாட்களும் அவர்கள் சொன்னபடி பணத்தை கொடுத்ததோடு முதலீடு செய்த பணத்தையும் 60வது நாளில் திருப்பிக் கொடுத்துள்ளனர். இதை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆப்கள் மூலம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளனர். இது தொடர்பாக 20க்கும் மேற்பட்டோர் நேற்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்த மோசடியில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்தோர் பல கோடி ரூபாயை இழந்திருக்க வாய்ப்புள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்தனர். கோரிமேடு பகுதியில் பைக்கில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் அரசு பல் மருத்துவமனை அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக பைக்கில் வந்த 2 வாலிபர்கள் பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்து பைக்கை சோதனை செய்தனர். அதில் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான 2 கிலோ 40 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் பாக்கமுடையான்பேட் செல்வா வயது 29, கோவிந்த சாலையை சேர்ந்த ஜோசப் மெஸ்லட் வயது 24 என்பது தெரியவந்தது. மேலும் கோரிமேடு பகுதியில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கிலோ 40 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், பைக், 2 மொபைல் போன்கள் மற்றும் ரூபாய் 41,300 ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிந்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வீடு வாடகை எடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை மாணவர்களுக்கு விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு கேட்டரிங் கல்லூரி அருகே மகாலட்சுமி நகரில் ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அந்த வீட்டை நேற்று சோதனை செய்தனர். போலீசாரை கண்டதும் அங்கிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் தப்பியோட முயற்சி செய்தபோது அவர்களை மடக்கி பிடித்தனர். வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ஹைதராபாத்தை சேர்ந்த விஜயகுமார் வயது 43, திருநெல்வேலி சந்திரகுமார் வயது 33, சென்னை சோழிங்கநல்லூர் சந்தானராஜ் வயது 42, ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சுரேஷ் வயது 34 ஆகியோர் என்பது தெரியவந்தது. சித்ரகுமார், சுரேஷ் ஆகியோர் மூலம் குட்கா பொருட்களை வெளி மாநிலங்களிலிருந்து வாங்கி வந்தது, அதனை வாடகை வீடு எடுத்து பதுக்கி வைத்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விஜயகுமார் உட்பட 4 பேரை கைது செய்து ஒரு கார், 7 மொபைல் போன், 43,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியகடை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் நேற்று SV பட்டேல் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் அதிவேகமாக வந்த இருவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்த பரத்குமார் வயது 18, சூர்யா வயது 18 என்பது தெரியவந்தது. அவர்கள் ஓட்டி வந்த பைக் ஈஸ்வரன் கோவில் பகுதியில் திருடியதாக ஒப்புக்கொண்டனர். போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து பைக்கை பறிமுதல் செய்தனர்.
வில்லியனூர் பகுதியில் பழமை வாய்ந்த மரங்களை வெட்டுவதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் துணை போவதாக கூறி கிராம மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆதரவுடன் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்படுவதாக கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனை அடுத்து அமைச்சர் பதவியிலிருந்து ஜெயக்குமாரை நீக்க செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வில்லியனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கிராமப்புற பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அமைச்சரையும் நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் உருளையன்பேட்டை தொகுதி சார்பில் அண்ணா சிலை அருகே நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் கோடை வெயில் காரணமாக பொதுமக்கள் தாகம் தணிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் உருளையன்பேட்டை தொகுதி சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் சதீஷ்குமார், வீரமணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், உருளையன்பேட்டை தொகுதி இளைஞரணி நிர்வாகி பிரான்சிஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி தாவேகா நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் முன்னாள் கௌரவ தலைவர் பாலமோகனனின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் முன்னாள் கௌரவ தலைவர் பாலமோகனனின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் கருத்தரங்கம் அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நேற்று நடந்தது. கருத்தரங்கில் அரசு ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் முனுசாமி வரவேற்றார். தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். சீதாராமன், கீதா, வின்சென்ட் ராஜ், இளங்கோவன், கலியபெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழக CITU மாநில துணைத் தலைவர் கருப்பையன் கலந்து கொண்டு அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் ஏன் பங்கேற்க வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கருத்தரங்கத்தில் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். கோடை வெப்பத்தில் பொதுமக்கள் உடல் உஷ்ணத்தால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் நோக்கில் இன்று முதல் உப்பளம் தொகுதியில் உள்ள சின்னமணிகூண்டு அருகில் சிறப்பு நீர்மோர் பந்தல் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில துணை அமைப்பாளருமான ஆனிபால் கென்னடி அவர்கள் ஏற்பாடு செய்து தொடங்கி வைத்தார். இதில் தர்பூசணி, வெள்ளரி, இளநீர், மோர் உள்ளிட்ட பல வகைகளும் வழங்கப்பட்டது. கோடை காலம் முழுவதும் மக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். சேதராப்பட்டில் கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் ரூபாய் 14,68,000 மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகம் கூடிய வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் முயற்சியில் ரூபாய் 14,68,000 மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிக்கான அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்காலில் கோவில் நிலம் மோசடி வழக்கில் போலி ஆவணம் தயாரித்த வழக்கில் பத்திர எழுத்தர் மனைவி கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் பணத்தை இழந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
புதுச்சேரியில் வீடு வாடகை எடுத்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை மாணவர்களுக்கு விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கோரிமேடு பகுதியில் பைக்கில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.